இந்த ஈஷா போன் இப்பெல்லாம் ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறதுனால டக்குன்னு கீழே விழுந்துட்டாங்க. சரி லைட்டா அடிபட்டிருக்கோன்னு பார்த்தா நல்லா பெருசா வீங்கிருச்சுங்க. பட் நம்ம பயந்துட்டா பாப்பாவும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோங்க. கீழே விழுந்து இந்த மாதிரி வீங்கிச்சுன்னா கையை போட்டு எப்பவுமே தேய்க்கவே கூடாதுங்க. வீட்டுல ஐஸ் பேக் ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அங்க ஒத்தரம் கொடுக்கணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தனால நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வாமிட் எடுத்தாங்களா, மூக்குல இல்ல காதுல இருந்து ரத்தம் வந்துச்சா, ரொம்ப சோர்வா தூங்கி தூங்கி விழுந்தாங்களான்னு கேட்டாங்க. பட் ஈஷா 10 நிமிஷத்துலயே நார்மல் ஆகி செம்ம ஆக்டிவா நார்மலா விளையாடிட்டு இருந்தாங்க. ஐஸ் பேக் ஹாட் பேக்ன்ட்டு மாத்தி மாத்தி கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தனால அவளை தூக்கிட்டு பொம்மை கடைக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. சரி இதுக்கப்புறம் அந்த அடி மேலேயே இன்னொரு அடி விழக்கூடாதுன்ட்டு நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த பிளே பின்ன செட் பண்ணிட்டேங்க. பட் ஈஷா முழு நேரம் உள்ள உட்காந்துருக்க மாட்டா. பட் அப்பப்ப அவளை சேஃபா பாத்துக்கணும்ட்டு இதை செட் பண்ணிட்டேங்க. வீட்லயே இருந்து நானும் சிவகுரும் ஈஷாவை நல்லா பாத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஐஸ் பேக் ஹாட் பேக்னு மாத்தி மாத்தி வச்சுட்டு இருந்தவங்க. இப்ப ஈஷா சூப்பரா சரியாயிட்டா. பேரண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா முதல்ல கையை வச்சு தேய்க்காம ஃபர்ஸ்ட் ஐஸ் பேக் வச்சு ஒத்தரம் கொடுங்க, அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சுத்தி இருக்க மாம்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டாடா.